கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஈரானிய வான் பாதுகாப்பு சாதனம் சேதமடைந்ததாக மேற்கு நாட்டு மற்றும் ஈரானிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி த நியூயார்க் டைம்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. ஈரானின் நட்டான்ஸ் அணு ஆலைக்கு வான் பாதுகாப்பு கொடுக்கும் தளத்தின் மீது இஸ்ரேல் உயர் தொழில்நுட்ப ஏவுகணையை பயன்படுத்தி நடத்திய தாக்குதலின் போது ஈரானிய வான் பாதுகாப்பு சாதனம் இஸ்ரேலிய ஏவுகணையை அடையாளம் காண்பதற்கு முன் ஏவுகணை வான் பாதுகாப்பு சாதனத்தை தாக்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் டைம்ஸ் மேற்கோள் காட்டிய 2 மேற்கு நாட்டு அதிகாரிகள் இந்த ஏவுகணை தாக்குதல் டெஹ்ரானுக்கு இஸ்ரேல் தம்மால் ஈரானிய வான் பாதுகாப்பையும் கடந்து அதிமுக்கிய தளத்தில் தாக்குதல் நடத்த முடியும் என்பதை காட்டுவதை நோக்கமாக கொண்டது என கூறினார்கள். த நியூயார்க் டைம்ஸுடன் தொடர்புடைய 2 ஈரானிய அதிகாரிகள் இஸ்ரேலிய ஏவுகணை ரஷ்ய தயாரிப்பு S-300 வான் பாதுகாப்பு சாதனத்தை தாக்கியதாக கூறினார்கள். ஈரானுக்குள் ஏவப்பட்ட இஸ்ரேலிய ஏவுகணைகள் ஈரானிய வான்வெளியில் ஊடுருவியதை ஈரானின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் கண்டறியவில்லை என்றும் அந்த ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தார்கள். வெளியிடப்பட்ட தகவல்களின்படி இந்த ஏவுகணை இஸ்ரேல் அல்லது ஈரானிய வான்பகுதிக்கு வெளியே வெகு தொலைவில் பறந்த போர் விமானங்களில் இருந்து ஏவப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. விமானமோ ஏவுகணையோ ஜோர்டானிய வான்பகுதிக்குள் நுழையவில்லை. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவிய நூற்றுக்கணக்கான ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளில் சிலவற்றை சுட்டு வீழ்த்துவதற்கு உதவிய ஜோர்டானை ஈரான் பழிவாங்கும் சாத்தியமில்லாது தடுக்க கணக்கிடப்பட்ட நடவடிக்கை அது என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது வெளியாகியுள்ள சேட்டலைட் படம் ஒன்று ஈரானின் இஸ்பஹான் நகருக்கு அருகே உள்ள 8வது ஷெஹாரி விமானத்தளத்தில் உள்ள S-300 வான் பாதுகாப்பு சாதனத்தின் ரேடாருக்கு சேதம் விளைவித்ததை காட்டுகிறது என்று த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கூறுகிறது. அவர்கள் குறிப்பிடும் சேட்டலைட் புகைப்படத்தை நாமும் பார்த்தோம். அது ஒரு உம்ரா சிந்தட்டிக் ரேடார் இமேஜ். அந்த சேட்டலைட் படம் ஏப்ரல் 19ஆம் தேதி நேரம் 0648 ஜூலு டைமில் எடுக்கப்பட்டது. அதில் 30 டிகிரி நார்த் 6 டிகிரி ஈஸ்ட் என்ற லொகேஷனில் தரையில் ஒரு வேறுபாடு தெரிகிறது. அது ஒரு சாத்தியமான சேதம் என்பதை மறுப்பதற்கில்லை. அது எப்படியான சேதம் என்பதை அந்த சேட்டலைட் புகைப்படத்திலிருந்து கூறுவது கடினம். அதுவே ஒரு மிலிட்டரி கிரேட் சேட்டலைட்டிலிருந்து எடுக்கப்பட்ட படமாக இருந்தால் சேதம் ஏற்பட்டதை உறுதி செய்ய முடியும். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் துல்லியமான மிலிட்டரி கிரேட் சேட்டலைட்கள் உள்ளன. தாக்குதலால் சேதம் ஏற்பட்டால் நிச்சயம் அமெரிக்க அதிகாரிகளுக்கு தெரிந்திருக்கும். அந்த அடிப்படையிலேயே த நியூயார்க் டைம்ஸ் இந்த தகவலை வெளியிட்டிருக்கலாம். இதற்கு முன் அதே விமானத்தளத்தில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தில் 30 டிகிரி நார்த் 6 டிகிரி ஈஸ்ட் என்ற லொகேஷனிலும் 96L6 என்ற லொகேஷனிலும் ஈரானின் S-300 PMU-2 வான் பாதுகாப்பு சாதனங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த சேட்டலைட் புகைப்படம் எமக்கு கிடைக்கவில்லை. அந்த தகவல் உண்மையாக இருந்தால் ஏப்ரல் 19ஆம் தேதி 0648 ஜூலு நேரத்தில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் படத்தில் 96L6 என்ற லொகேஷனில் காலியான ஒரு இடம் தெரிகிறது. 30 நார்த் 6 ஈஸ்ட் லொகேஷனில் இருந்த S-300 PMU-2 வான் பாதுகாப்பு சாதனம் தாக்கப்பட்டதால் 96L6 லொகேஷனில் இருந்த 2வது வான் பாதுகாப்பு சாதனம் அங்கிருந்து அகற்றப்பட்டிருப்பதும் சாத்தியமே. இவற்றை ஒரு சாத்தியம், அதாவது பாசிபிலிட்டி என்று கூறலாம். இஸ்ஃபஹான் விமானத்தளம் அங்கிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உயர் ரகசியமான நட்டான்ஸ் அணுசக்தி தளத்தை பாதுகாக்கும் வான் பாதுகாப்பு தளம் என்றும் அதற்காகவே அங்கு 2 S-300 PMU-2 வான் பாதுகாப்பு சாதனங்கள் நிறுவப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் கடந்த வாரம் இஸ்ரேல், ஈரான் ஆகிய நாடுகளின் நேரடி தாக்குதல்கள் மூலம் உருவாக்கப்பட்ட முன்னுதாரணம் எதிர்காலத்தில் மேலும் வன்முறை சுற்றுக்களை ஊக்குவிக்க வாய்ப்பு உள்ளது என்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரான் அந்த தாக்குதல் நடந்ததை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதால் ஈரான் மேற்கொண்டு நேரடி மோதலுக்கு போக விரும்பவில்லை என்று தெரிகிறது என்றும் அவர்கள் கூறினார்கள். இஸ்பஹான் மீதான தாக்குதலில் 3 சிறிய மினி ஆளற்ற விமானங்கள் ஈடுபட்டதாக ஈரான் முன்பு கூறியது. சிறிய விமானங்கள் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் அளிக்கப்பட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி கூறியது. தாக்குதலின் போது ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டது பற்றியோ அல்லது சேதங்கள் ஏற்பட்டது பற்றியோ எதுவும் கூறப்படவில்லை. இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமான கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை.
பல சிறிய ஆளற்ற விமானங்கள் மட்டுமே ஏவப்பட்டதாகவும் ஈரானுக்கு உள்ளே இருந்து வந்த அந்த ஆளற்ற விமானங்கள் எந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றும் ஈரான் தொடர்ந்தும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஹசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வெள்ளிக்கிழமை நியூயார்க் சென்றபோது தாக்குதலை குழந்தைகளின் விளையாட்டுக்கு ஒப்பிட்டார். ஈரானில் இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் டெஹ்ரான் கூறுவது போல சிறிய மினி ஆளற்ற விமானங்களின் தாக்குதலை விட மிகப்பெரியது என்றே அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். இஸ்பஹானில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் அருகிலுள்ள உயர் ரகசியமான நெட்டான்ஸ் தளத்தை பாதுகாக்கும் ஒரு வரிசையின் பகுதியாக இருந்ததாக ABC நியூஸ் முதலில் தகவல் வெளியிட்டது. மூத்த அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஃபாக்ஸ் நியூஸ் தாக்குதலின் இலக்கு இஸ்பஹானில் உள்ள ஒரு இராணுவ தளம் மட்டுமே, நகரின் வடக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் மலையின் அடியில் அமைக்கப்பட்டுள்ள மிகவும் பாதுகாக்கப்பட்ட அணுசக்தி நிலையங்கள் அல்ல, இஸ்ரேலியர்கள் தாங்கள் தாக்க நினைத்ததை தாக்கினார்கள் என்று அமெரிக்க அதிகாரி ஃபாக்ஸ் நியூஸிடம் கூறினார். ஒரு முக்கியமான இலக்கு எந்த எதிர்ப்புமின்றி தாக்கப்பட்டது என்றும் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு பயனற்றது என்றும் இஸ்ரேல் நிரூபிக்க விரும்பியது. அது இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அதிகாரி கூறினார். அதே நேரத்தில் நேற்று காலை ஈராக்கில் 2 இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட ஏவுகணை பூஸ்டர் மற்றும் லாக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதில் வேறு ஒரு கோணத்தை காட்டுகிறது. அது பற்றி பரபரப்பு மீடியாவில் காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அதை தவறவிட்டால் அந்த காணொளிக்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை தொடர்பான அந்த பொருட்கள் ஈரான் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுடன் தொடர்புடையதாகவே தெரிகிறது. இஸ்ரேல் தமது விமானப்படைக்கு இது போன்ற பல வகையான ஏவுகணைகளை வைத்திருக்கிறது. அதனால் ஈராக்கில் கிடைத்த பாகங்கள் ஈரான் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலின் ஒரு பகுதியாக இருக்கும் வாய்ப்பை உயர்த்துகிறது. அத்துடன் ஈரானில் சம்பவம் நடந்த நேரத்தில் சிரியாவில் அரசு நடத்தும் சானா செய்தி நிறுவனம் அங்கு நடந்த தாக்குதல் பற்றி தகவல் வெளியிட்டது. அதில் சிரியாவின் தெற்கு வான் பாதுகாப்பு பிரிவை குறிவைத்து இஸ்ரேலிய விமானங்கள் ஏவுகணை தாக்குதலை நடத்தி சேதத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. பிரிட்டனை தளமாக கொண்ட மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பு ஏவுகணைகள் சிரிய இராணுவத்தின் ரேடாரை தாக்கியதாக கூறியது. சிரியாவின் அந்த பகுதி ஈரானின் இஸ்பஹானுக்கு நேர்மேற்கே சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் இஸ்ரேலுக்கு கிழக்கே உள்ளது. இது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சென்ற பாதையின் அடையாளத்தை வழங்குகிறது. இஸ்பஹானில் உள்ள ஈரானிய அணு ஆலை சீனாவால் வழங்கப்பட்ட 3 சிறிய அணு உலைகளை இயக்குகிறது. அத்துடன் ஈரானின் அணுசக்தி திட்டத்துக்கு தேவையான எரிபொருள் உற்பத்தி மற்றும் பிற செயற்பாடுகளை கையாள்கிறது. ஆளற்ற விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் ஈரானின் வலியுறுத்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக தெரிகிறது. இஸ்ரேலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கும் திட்டம் எதுவும் ஈரானிடம் இல்லை என்று ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார்.